அது தாயார் அவர்களுடைய இயல்பான குணம், போராட்ட குணம். அவங்களே இந்த டாஸ்மாக் கடையை எழுந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. காலையில சாயங்காலம் வரைக்கும் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கல. அதனுடைய விளைவுதான் அவர்களுக்கு உயிர் இன்னும் 2 வருஷம் எழுந்திருப்பாங்க. அவர் உயிர் போனதுக்கு காரணம் நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, நம் கிராமத்து மக்களுக்காக அந்த சாராயக்கடையை மூட வேண்டும் என்பதற்காக நடந்த போராட்டத்தில் கண்ணீர் புகை வீசப்பட்டது. நான் மேலே ஏறி நின்று கொண்டு சுடு, உனக்கு எத்தனை ரவுண்ட் முடியுமோ சுட்டு பாரு அப்படின்னு சொன்னேன். அவன் சுட்டானா முடிஞ்சு போச்சு. இங்க பாய்ச்சதுன்னா அதோட கீழே விழுந்துட வேண்டியதான் பெரிய கூட்டம் தான். ஆனா நான் அதுக்காக இறங்கி வேனுக்குள்ள உட்காந்துட்டேன்னா தைரியசாலிதான் நினைச்சோம். வானத்தை பார்த்து சுட்டவோடு வேனுக்கு உள்ள போய் பறிக்கிட்டாரு அப்படின்னு நமக்கு வேண்டாத யாராவது 2 பேர் சொன்னா உங்க மனசு என்ன பாடுபடும். அதனால சுடுறா, நான் சட்டையை விரிச்சு காட்டுறேன், தாராளமா சுடு. இந்த மண்ணில் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிணம் விழத்தான் போகுது. அது ஒரு கொள்கைக்காக, லட்சியத்திற்காக, நாட்டுக்காக, மக்களுக்காக அப்படி ஒரு துப்பாக்கி சூடு நடக்குமானால் உலகம் பூராவிலும் கணிக்கப்பட்டிருக்கிற பெயர் நிலைத்திருக்கும். அது மாதிரி நம்ம ஊர்ல சண்டை சச்சரவு கிடையாது. பல சாதிகள் இருக்கின்றன, மத நம்பிக்கைகள் இருக்கின்றன, சண்டை சச்சரவு கிடையாது. அது அப்படியே நீடிக்கணும், என் காலத்துக்கு பின்னரும் நீடிக்கணும். துரை வைகோவும் அதைத்தான் வலியுறுத்தி சொல்லி வருவதனாலே அதற்கு பின்னரும் நீடிக்கணும். இது புலிகளின் சரணாலயம் தான் வைகோவின் வீடு. 37 விடுதலை புலிகள் படுகாயங்களோடு, கண்ணில்லாதவர்கள், கால்கள் இல்லாதவர்கள், கைகள் இல்லாதவர்கள் 1.5 வருடம் இங்கே இருந்தார், 1 வருடம் இங்கே இருந்தார்கள். 6 மாதம் பாளையங்கோட்டையிலே ஒரு வாடகைக்கு வீடு பிடித்து ரவி அங்கே வைத்திருந்தார். அவர்களை கைது செய்கிற போது டிஎஸ்பி, அவர் பேரை சொல்ல விரும்பல, ரிட்டையர் ஆயிட்டார். அவர் தம்பி ரவியை தனியா கூப்பிட்டு, அதாவது ஆயுதங்கள் உள்ள இருந்தா இப்பயே வெளியேற்றி படிக்கிறீங்க, இன்னொரு 1/2 மணி நேரத்துல ரெயிலுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொன்ன. இல்லையா, உண்மையிலேயே ஆயுதம் எதுவுமே கிடையாது, துப்பாக்கி ரைபிள் எதுவும் கிடையாது. சரி, அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. கோர்ட்ல போய் நிறுத்தினாங்க. நீங்கள் செய்தது சட்டப்படி குற்றம் தானே ஜட்ஜி கேட்டார். சட்டப்படி குற்றமாக இருக்கலாம், என் மனசாட்சியின்படி அது சரிதான் என்று கோர்ட்ல சொன்னான். எத்தனை வருஷம் ஜெயில போட்டா என்ன, சிறையில் போய் இருந்துட்டு வர வேண்டும் போனான். அதை போல நானு என்னோடு சேர்ந்து 8 பேர் 19 மாதம் வேலூர் சிறையிலே இருந்தோம். நான் மொத்தத்தில் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலே சிறையிலே இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் கிலோமீட்டர் கார்லயே பயணம் பண்ணியிருப்பேன். தமிழ்நாடு பூரா விடிகால் 4 மணிக்கு வருவேன், 1/2 மணி நேரம் படுத்து தூங்குவேன், குளிச்சு நீராடி ஏதோ கிடைக்கிற டிஃபனை பக்கத்தில் வாங்கிட்டு சொல்லி சாப்பிட்டு 6:45 கார்ல மீண்டும் பிரச்சாரத்துக்கு புறப்பட்டு போயிடுவேன். இது வழக்கமா வச்சிருந்தேன், யாராலும் செய்ய முடியாது. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிகளை ஏற்றிய கைதான் இந்த கை. நான் பால்படாத கிராமமே தமிழ்நாட்டிலே கிடையாது. பிறகு கால சூழ்நிலைகளை நான் வெளியேற்றப்பட்டு அதற்கு பிறகு ஒரு புதிய இயக்கம் உருவாகி 5 பேர் தீக்குளித்ததனாலே அந்த நிலைமை உருவாகி அதன் பிறகு கூட்டணி மாற வேண்டிய அவசியம் ஏற்பட்டு சகோதரி ஜெயலலிதா இங்கே வந்து என் தாயாரை பார்த்துவிட்டு போனார். பத்திரிகை நிருபர்கள், நீங்க வைகோ வீட்டுக்கு வந்துட்டீங்களே, இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னு நிருபர்கள் ஜெயலலிதாவை கேட்டார்கள். சகோதரி ஜெயலலிதா சொன்னார், என் அம்மாவை பார்த்து பேசிவிட்டு வந்ததை போல் இருக்கிறது. நான் மதுவை எதிர்த்து கோவளத்திலே இருந்து திருப்போரூர் வழியாக ஒரு 1000 பேரோடு நடந்து போகிற போது
பகல் 2 மணி நெருப்பு வெயில், கொழுந்தும் வெயில், எதிரே வாகனங்கள் கால்வாய் வருகிறது. முதலமைச்சர் வருகிறார், அவரோடு 20 வண்டிகள் வருகின்றன. அவங்க வந்துட்டு அவங்க பங்களாவுக்கு போவாங்க, அங்க போய் தங்கிறதுக்காக. நம்ம போயிட்டே இருப்போம். இடது பக்கமாக சாலையிலே போய்கொண்டே இருக்கிற ஓடியாந்து நம்ம பையங்க சொல்றாங்க, முதலமைச்சர் வண்டி அந்த ரூட்டை விட்டுட்டு நம்மளை பார்த்து நேரம் வந்துட்டு இருக்கு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. முதலமைச்சர் வண்டி நம்மை பார்த்து நேரம் வருதுன்னா இது எதுக்காக இப்படி நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு நான் கிட்ட போயிட்டேன். முதலமைச்சர் அந்த உயரமான சீட்ல இருந்து கீழே குதிச்சுட்டாங்க. அவங்க கீழே ஒரு மண்ணை போட்டு அதுல இறங்கிதான் வழக்கமா தகவல் நடக்கிறது. அப்படியே குதிச்சுட்டாங்க. வெயில் கொளுத்துது. நான் தலப்பா கட்டியிருந்தேன், சன்கிளாஸ் போட்டிருந்தேன். சன்கிளாஸ் போட்டுட்டு பேசும்போது அப்பாவும் தான் பேசுவான்னு சொல்லிடுவான்ட்டு நான் சன்கிளாஸை கழட்டிட்டேன். தலப்பாவை கழட்டேன். அதை கவனிக்க அந்த அம்மா எங்கிருந்து வரீங்க மாதிரி என்ன விஷயமா? இந்த சாராய கடை, டாஸ்மாக் கடையை அடியோடு ஒழிக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி நான் நடந்து வாரேன். ஒன்றும் பதில் சொல்ல முடியல. நான் இந்த நாளானே உங்க பிறந்த நாள், என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு பிறந்த நாளைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. பக்கத்தில் ஏற்பாடாயிருக்கு. கட்சித்தோட வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாருமே 1000 பேருக்கும். எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, நீங்க சாப்பிடாம போறீங்களே நான் நினைக்கிறேன். தமிழ்நாடே அசந்து போச்சு. யாருக்காகவும் அவருக்கு வேலையில இருந்து கீழே குதிச்சு வரவேற்ற வரலாறு தமிழ்நாடு வரலாற்று ஜெயலலிதா வரலாற்று கிடையாது. அவர்கள் அந்த அளவுக்கு நான் அந்த வீட்டுக்கு போனாலும் நான் வந்து கார்ல ஏறினா கார் பக்கத்துல வந்து நின்று நான் போன பிறகுதான் வீட்டுக்குள்ள போவாங்க. அது தனிப்பட்ட முறையிலே அவர்கள் என் மீது ஒரு மரியாதை வைத்திருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் நான் டாக்டர் கலைஞருக்காக இந்த உயிரையே 2 முறை அர்ப்பணித்திருக்கிறேன். பின்னர் கடைசியில அவரை பார்க்க போகும்போது ஸ்டாலின் அவர்கள் கூட்டிக் கொண்டு போனார்கள். நம்ம வைகோ தான் வந்திருக்கிறார் சொன்ன அவரை கையை பிடிச்சிருக்காரு. கண்கள் இருந்து கண்ணீர் தழும்புது அவருக்கு. அதை பார்த்து என் கண்களும் கலங்கிவிட்டன. அந்த அளவுக்கு பாசமாக என்னை நேசித்தவர் அவர். இரவும் பகலும் ஒரு பக்கத்திலேயே 30 வருடம் இருந்திருக்கிறேன். அதே ஒரு 30 வருடம், அதன் பிறகு மதிமுக 30 வருடம், 60 வருடம் என் பொது வாழ்க்கையிலேயே போய்விட்டது. அது எளிதிலே திரும்ப வராது. குழந்தைகளை எல்லாம் நான் எங்க பார்த்தேன்? துரையவோ, கண்ணையவோ, ராஜியவோ பிள்ளைகளை ஒரு மாசத்துக்கு ஒருக்க, 2 மாசத்துக்கு ஒருக்க, ஒரு 10 நிமிஷம் பார்த்து இருப்பாரு. அவங்களுக்காக இழப்பு தானே. ஒரு தந்தையினுடைய நேரடி அன்பு நேரடியாக செலுத்தப்படாதது அந்த பிள்ளைகளுக்கு பெரிய இழப்பு தானே. எனக்கும் அது இழப்பு தானே. அது இப்ப உணர்ந்து என்ன பிரயோஜனம்? இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டது என்னுடைய துணையாக, அதிகமாக கஷ்டப்பட்டது. மாசத்துல 2 நாள் வீட்டுல இருப்பேன். திடீர்னு ஈழத்துக்கு போயிட்டேன். உயிரோடு திரும்பி வருவதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆகவே எங்கள் குடும்பத்திலே இருந்து என் மனைவியின் அண்ணன் மகன் என்னை பற்றி தவறான பதிவுகளை ஒரு கட்சி போடுகிறது என்பதற்காக அவர் 5-10 லிட்டர் பெட்ரோல் வாங்கி சூரக்கிழமையில ஊட்டிக் கொண்டு தீ வைத்துக் கொண்டார். அவருக்கு யாருக்கு? எனக்கு ரொம்ப எலெக்ஷன்ல உதவியா இருக்கிறவர் சரவண சுரேஷ், என்னை விட உயரமானவர். இதை நான் டிவியில பார்த்துட்டு தஞ்சாவூர்ல புறப்பட்டு வாரேன். இவன் அப்பா கிட்ட சொல்றான், மாமா கிட்ட சொல்லாதீங்க. அப்பா அதுக்கு பேச்சு வருது, மாமா கிட்ட ஒன்றும் சொல்லாதீங்க. அவர் ஒன்றும் சொல்லல. கொஞ்ச நேரத்தில் பேச்சு போச்சு. நான் ஆஸ்பத்திரிக்குள்ள போறேன், படுத்திருக்க, மூச்சு இடையோடிக்கிட்டு இருக்கு, பேச்சு வரல. நான் தலையில அடிச்சுக்கிட்டேன். ஏப்பா இது தீக்குளிச்சது? ஏற்கனவே 5 பேர் தீக்குளித்துத்தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. அதனும் தீக்குளித்து விட்டார். சிவகாசி ரவியும் தீக்குளித்து விட்டார்.
அவர் உயிரையே கொடுத்தார். அப்படிப்பட்ட உணர்வுள்ள உங்களை போன்றவர்கள் தமிழ்நாடெங்கும் இருக்கிறார்கள். நமக்கும் ஒரு காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே என்ற கண்ணதாசனுடைய பாடல் வரிகளின்படி பிறருக்கு உதவியாக இருப்பேன் நான், பிற சமூகங்களுக்கும் உதவியாக இருப்பேன் நான் சாதி மத பற்றுகளை கடந்து மனித நேயம் என்பதன் அடிப்படையிலே பொது வாழ்விலே உதவி கொண்டிருப்பவர். இங்கே முதலாக திருவள்ளுவர் கழகத்தை நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது கலிங்கப்பட்டியிலே ஆரம்பித்தேன். அந்த திருவள்ளுவர் கழகம் தொடர்ந்து நடத்த முடியாமல் போயிட்டு இந்த கிராமத்து மக்களை நேசிப்பதற்கு நானும் சரி, என் தம்பி ரவிச்சந்திரனும் சரி, யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். அங்கே பக்கத்தில் இருந்து பார்ப்பார்கள். இங்க ஒரு மெடிக்கல் கேம்ப் நடக்கிற நிறைய செலவு தான். ஆனா அது 24 இருதய நோயாளிகளை சென்னை வரை இலவசமாக அழைத்துக் கொண்டு பஸ்ஸிலே போய் அவர் அத்தனை பேருக்கு ஆபரேஷன் பண்ணி இன்னைக்கு சௌகரியமா இருக்காங்க. இங்க நடக்கிற மெடிக்கல் கேம்ப் வந்து ஸ்டார் ஹாஸ்பிட்டல்ல நடத்துறதை போல 3000 பேர் வந்து செக்அப் பண்ணிக்கிட்டாங்க கலிங்கப்பட்டியில. அதுபோல இன்னொன்றையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் இருக்கிறேன். செய்வதை தாமதமில்லாமல் செய்துவிட வேண்டும். இப்பொழுது வீட்டுக்கு வீடு தண்ணீர் வீரநாபுரத்துக்கும் கலிங்கப்பட்டியிலும் வரவில்லை என்றவுடன் நானும் அதிகாரிகளிடம் பேசினேன். ஆனால் துறை வைக்கோ அவர் அதையும் தாண்டி அதிகாரிகளிடம் பேசுகிறார். வெளிநாட்டை யாராவது இறந்து போனா அந்த வீட்டுக்காரங்க உடனே யார தேடுறாங்கன்னா துறை வைக்கோவனுடைய நம்பரை தான் தேடுறாங்க. அவர் கொண்டாந்து சேர்க்கிறார் 3 நாளைக்கு உள்ள அந்த பாடியை கொண்டாந்து சேர்க்கிறார்கள். அப்படி பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை இருக்கிறது. அரசியலிலே நான் ஈடுபாடோடு இருப்பேன். 4 நாள் 5 நாள் வீட்டில் இருந்தாலும் என்னை அவர் பார்த்தது இல்லை, நான் அவரை பார்த்தது இல்லை. அவர் மாடியில் இருப்பார், நான் கீழே இருப்பேன். அவர் இந்த அளவுக்கு ஆடுதுறை முருகன் தான் முதல் சங்கு ஊதுகிறது. அவர் தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் உங்க மகன் துறை வைக்கோவ நீங்க அரசியலுக்கு கொண்டு வரணும், வேண்டாங்க குடும்பத்திலே அரசியலா என்ற விமர்சனம் என் மீது வரும். அதனால வேண்டாம், நம்மளே கட்சியை பார்த்துட்டு வரும். அப்ப ஆட்டுகிற முருகன் சிங்கம் கூட கேட்டார். அதென்ன நீங்களே சர்வாதிகாரமா வேண்டாம்னு முடிவு இருக்கிறது? ஓட்டு வைங்க, அவர் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமான்னு ரகசிய ஓட்டு வைங்க. அந்த ஓட்டு என்ன முடிவு சொல்லுதோ அதனுடைய நடப்போம். ஒரு தாளை எடுத்து தேர்தலில் போட்டியிட வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டாம், இந்த ரெண்டும் அந்த சீட்டை எழுதி அதை 4ஆ மடிச்சு ஒவ்வொருவர் கையிலேயே கொடுத்து அது ஒரு பாக்ஸ் பூத் ஆபீஸ் ஓபன் பண்ணி அதுல போய் போட்டு வர சொன்னேன். 106 ஓட்டுகள் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று போட்டிருந்தார்கள். கூடாது என்று எத்தனை பேர் போட்டிருந்தார்கள் தெரியுமா? 4 பேர், 2 பேர் போட்டிருந்தாங்க. அதனால இது வந்து ஜனநாயக அடிப்படையில் எல்லாரும் விரும்புறாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர் கட்சியினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வந்தால், வந்த நாளிலிருந்து இன்று வரை ஓய்வில்லாமல் தமிழகத்தை சுற்றி வருகிறார். அவருடைய பேச்சு, ஆங்கில பேச்சு பாராளுமன்றத்திலே பிறரால் வரவேற்கப்படுகிறது. அருமையாக பேசுகிறார் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துக்கும் போனாலும் மக்களுக்கு தேவையானதை பேசுகிறார், பொதுமக்களுக்கு தேவையானதை பேசுகிறார், விவசாயிகளுக்கு தேவையானதை பேசுகிறார், வியாபாரிகளுக்கு தேவையானதை பேசுகிறார், மாணவர்களுக்கு தேவையானதை பேசுகிறார். அது குறுகிய காலத்திற்குள்ளாக இவ்வளவு இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தது நீங்க. உங்களை போல தமிழகத்திலே இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுகவினர் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் அந்த பணிகளை தொடர்வதனால எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி நான் 6 மாசம் 8 மாசமா ரூமை விட்டு வெளியே வந்தேன், படுக்கையிலே படுத்திருந்தேன். அதன் பிறகுதான் நான் ஒரு முறை நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு நான் போனேன். அதற்கு பிறகு கடந்த ஆண்டு வர முடியவில்லை என்பதனாலே இந்த ஆண்டாவது கலிங்கப்பட்டி போய்விட வேண்டும் என்று வந்து நீங்கள் பெருந்தெங்களாக வந்திருக்கிறீர்கள்.
சாப்பாடு தயாரா இருக்கு. இதுக்கு மேல நான் வந்து கேட்ட நீட்டிக்கிறது நேரம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க, காலம் தெரியாம பேசிட்டு இருக்காரு. அவரே நொந்து புரியணும். இவர் போறாங்கன்னு சொல்லி 10 கிலோமீட்டர் நம்மளும் நடந்துட்டு போன உடனே சக்கரை பொங்கல் இருக்கும், மல்லி சாதம் இருக்கும், சாப்பாடு சாதம் இருக்கும் அப்படின்னு ஒரே பாத்திரங்களை கூட காணுமே சொல்லி கொஞ்சம் பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. சாப்பாடு இருக்கு, உடனே சாப்பிடறாங்க. சாப்பிட்டு பைக்கில் போனா மெதுவா போகும், 90 தாண்டக்கூடாது. காரணம் வந்திருந்தா 100 தாண்டக்கூடாது. ஆக்சிடென்ட் அப்படிதான் நடக்குது. விபத்து டெய்லி தினமும் 10 விபத்து நடக்குதுல்ல. நீங்க பத்திரமா போய் சேர்ந்தா தானே மதுரைக்கு வந்தீங்க. நீங்க ஊர் போய் சேர்ந்த வரைக்கும் நான் மடியில நெருப்பு கட்டிட்டு இருந்தேன். ஆகையினால நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், தீர்க்காயுசோடு இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், உடல் நலத்தோடு இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சுகமாக இருக்க வேண்டும். உங்கள் மனைவி, மக்கள், தாய், தந்தை அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் சரியான நேரத்தில் நம் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே வந்திருப்பது